மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா கழுத்தில் வந்து மாறன் வந்து சந்தோஷமாக தாலி கட்டுறாங்க. வீராவும் மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க மாறனை. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மண்டபத்துக்கு கிளம்பி வந்து மொத்த குடும்பமும் வராங்க. பார்த்தோன்னா வந்து எல்லாம் ஆச்சரியப்படுறா. கண்மணி வந்து என்னடா இது, இவன் வந்து இவ்வளோ நல்லா கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க, இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கான், இவன் மனசில் வந்து வேறு ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பானோ கடைசி நேரத்தில் இவன் மாறனை வந்து கடைசி வரைக்கும் வந்து நல்லா கவனமாக நோட் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்மணி வந்து நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராஜேஷ் அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் வேறு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இருக்கான், எதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீராக்கு வந்து மெகந்தி போடுறதுக்காக வந்து ஒவ்வொருத்தராக வந்து அழைச்சிட்டு வந்து போட்டு விட சொல்கிறாங்க. மெகந்தி வந்து மாறனே போட்டு விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வந்து நான் வேணால் போட்டு விடட்டுமான்னு கேட்க வீரா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் மெகந்தி வந்து போட்டு விட்டுடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து அழைச்சிட்டு வந்து வீராக்கு வந்து போட்டு விட்டு மாடர்ன் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு போட்டுட்டு முதல்ல வராங்க. வர்றப்போ வந்து மாறன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து பின்னாடி நிற்கிறாங்க. வீரா கண்ணுக்கு வந்து மாறன் வந்து அவர் தான் மாப்பிள்ளை மாதிரியே கண்ணுக்கு தெரிகிறப்ப வந்து என்னடா இது ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக மாறன் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, கல்யாணத்தை வந்து நம்ம கல்யாணத்தை நம்ம தானே நல்லபடியாக வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது நம்ம கல்யாணமா, சரி விடு, நான் சொன்னால் தான் நீ ஒத்துக்க மாட்டேன், கடைசியில் தான் உனக்கு புரியும் அப்படின்னு வந்து மாறன் வந்து சொன்னோன்னே, நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா அப்படின்னோடனே, முடியவே முடியாது, இந்த மண்டபத்தில் வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளை செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நான் தான் செய்வேன், அதை வந்து யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கண்மணி வந்து மாப்பிள்ளை வந்து டான்ஸ் ஆடலாம், ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவ்வளோ தானே விஷயம், டான்ஸ் ஆடுற போட்டி வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு விட்டுறாங்க. எல்லாருமே வந்து இந்த ராகவனும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து மாப்பிள்ளை மாறன் எல்லோரும் ஒரே ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கனால வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு வீரா கூட வந்து ஒரு மாப்பிள்ளைன்னு நினச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தா கரெக்டாக மாறன் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து வள்ளி கண்மணி எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளி மட்டும் வந்து என்னடா இது, மாறன் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது கடைசியில் யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு சுற்றி பார்த்தா காணும், மனசு உடஞ்சி போயிட்டானோ, சரி அவனை வந்து தேத்துறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப டக்குன்னு வந்து மாஸ்க்கை வந்து கயட்டுறாங்க. கயட்டி பார்த்தா வந்து வீரா கிட்ட வந்து ஆச்சரியப்படுறாங்க. மொத்த குடும்பமும் கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா, பின்ன உன் கூட நான் ஆடாமல் என்ன மாப்பிள்ளை ஆடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு வந்து மாறன் அழுத்தி சொன்னோன்னே எல்லோரும் வந்து கேட்டுடுறாங்க. லைட்டாக என்ன கேட்ட, என்ன சொன்னேன்னு, இல்லை வீராக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம்ல அதுக்காக ஒரு டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிள்ளையும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த பக்கம் கண்மணி வந்து இவன் திட்டத்தோடு தான் இருக்கான், இவனை வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம நவுத்தி விடுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி வராங்க. வந்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மண்டபத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டா வந்து சரியாக வராது, அதை நம்மளே வந்து வேறு ஒரு விஷயமா எல்லாருக்கிட்டேயும் தகவலை சொல்லி முதல்ல நம்ம தேடுவோம், மொத்த பேரையும் வந்து வெளியில் அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நம்ம ஸ்குவாடில் எல்லாரையும் வர வச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறன் வந்து வீரா கிட்ட வந்து பேசலான்ட்டு தனியாக வந்து போயிட்டுருக்காங்க. போய் வந்து ஏம்மா நீ மாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து என் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, நான் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மாறா, நீ ரொம்ப ஆசைப்படுற மாறா, அது வந்து உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்க போகுது, நீ வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே, இங்கே பாரு வீரா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகிற நேரத்தில் வந்து நீ தேவையில்லாத போட்டு குழப்பிகிட்டு இருக்காத, உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு க்யூட்டாக வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டேற, நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னோடனே, இதுக்கு மேலே என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்குது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து நவுந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து அதிகாரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரும் இங்கே வந்து இருக்காதீங்க, எல்லோரும் வந்து முதல்ல போங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லோரும் வந்து மண்டபத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வீரா எங்கே இருக்கா அப்படின்னு வந்து மாறன் வந்து தேடிக்கிட்டு இருக்கப்ப எல்லோரும் வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வள்ளி வந்து
நீ போகாதடா, எதுவாக இருந்தாலும் இரு, அவள் எங்கே இருக்கான்னு தெரில, அவள் எப்படியும் ரூமில் தான் இருப்பா, இல்லைன்னா வந்து மாட்டிகிட்டு இருக்க போகிறா, கீழே விழுந்து எங்கேயாவது அடிபட்டுற போகுது, நான் போய் அவளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா வந்து வீரா வந்து அந்த பொருள் மேலே வந்து டிக் டிக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, அது மேலே கையை வச்சிடுறாங்க. கையை வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க வீரா. உடனே அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து யாராவது வாங்க வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து மாறன் வந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து இது மேலே கையை வச்சுக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, மாறா நான் சொல்கிறத முதல்ல கேளு, இங்கே பாரு இது என்ன இருக்குன்னு கையிலன்னு பார்த்தோன்னா வீராவுக்கு வந்து என்ன இது மேலே கையை வச்சுருக்க, வா போகலாம் அப்படின்னு. இல்லை இல்லை இது மேலே கையை வச்சுட்டேன், அது வேறு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம போயிட்டோன்னா வந்து சரி நான் எடுத்துட்டா சரியாக வராது, நீ முதல்ல இங்கே இருக்காத, உனக்கு பிரச்சனையாயிடும், நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு, இங்கே இருக்காத, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே, உன்னை விட்டுட்டு நான் பாதியிலேயே போயிடுவேன்னு நினைக்கிறியா வீரா, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், பாதியில் போகக்கூடிய ஆள் நான் கிடையாது, என்னை இன்னும் நீ சரியாகவே புரிஞ்சுக்கலையா வீரா அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து மாறன் வந்து அவனும் வச்சிடுறாப்புல. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்னடா என் கை மேலே வச்சுட்டேன், நீ வந்து ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இப்போ பாரு நம்ம 2 பேரும் என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப, என்ன பேசுகிற வீரா, ஒன்றும் பிரச்சனையாகாது, எனக்கு உன் கூட இருக்கிறது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னோடனே, அதுவும் உன் கூட நடந்தால் எனக்கு மேற்கொண்டு சந்தோஷம்தான் தவிர ஒரு துளி வருத்தம் கூட கிடையாது வீரா அப்படின்னு சொன்னோன்னே, மாறனை வந்து ஆச்சரியமாக பார்த்து பேசுகிறாங்க. இவ்வளோ நம்ம மேலே அன்பு பாசத்தோடு இருக்கானே, இவனை விட்டுட்டு நம்ம ஏன் இப்படி வந்து தப்பாக முடிவெடுத்தோம் அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கரெக்டாக வந்து அந்த பக்கம் வந்து ஆஃபீஸர் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு அதில் வந்து டக்குன்னு வந்து நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட் பண்ணி விட்டுறாங்க. எப்படியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றின எல்லா விஷயங்களும் வந்து வீராவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு, அது ரெடியாக நான் லவ் பண்ணுறது மாறனை தான், அவனை தான் நான் மனசார கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சி கொடுத்து மாறன் தாலி கட்டுற மாதிரி காட்டி முடிப்பாங்க.